அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த தேர்தல் முடிந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப மார்க்க வரம்புகளை மீறி எல்லை மீறி என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப அளப்பறை பண்ணக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். முதல்ல கருத்து கணிப்புங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னா அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மறைவான விஷயங்கள். நம்ம வாக்களித்துட்டோமா என்ன நமக்கு தெரியாது. யார் யார் எவ்வளோ போட்டான்னு தெரியுமா? எவனோ நாளைக்கு இருக்க போய் உட்காந்துக்கிட்டு இப்படி கால்குள்ளே பணம் எடுத்து எழுதிட்டு என்ன செய்கிறது, இவனுக்கு இத்தனை அவனுக்கு அத்தனைங்கிறாங்க. நம்மளும் உட்காந்து நம்புகிறோம். அது எப்படி உனக்கு தெரியும்? எவனுக்கு போட்டான்னு யாருக்கா தெரியுமா? அவன் சொன்னால் கூட நிஜத்தையாக சொல்லுவான். எக்ஸிட் போடுங்கிறாங்க, வெளியே வரும்போது கேட்டோம் சொன்னாங்கன்னு போட்டவன் மாற்றிக்கிட்டு தான் சொல்லுவான். எதுக்கு போட்டோன்னு உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் ஏன் கேட்குறான்னு சொல்லிட்டு இதுக்கு போட்டு அதுக்கு போட்டேம்மா, அதுக்கு போட்டால் இதுக்கு போட்டேன்னு சொல்லுவான். மாற்றி குழப்பவும் செய்வான். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இயலாது. இது அந்த வியூவர்ஸ் அதிகமாக்கி லைக்ஸ் அதிகமாக்கி விளம்பரத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சில நிறுவனங்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் கருத்து கணிப்புங்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டு எக்ஸிட் போல் ஓட்டு போட்டு வரக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு எத்தனை பேர்கிட்ட போய் கேட்ட? 5.25 கோடி வாக்காளர்கள்ட்ட 10,000 பேர்கிட்ட கேட்டங்கிறான். இருக்கிற வாக்காளர்கள் 5.25 கோடி பேர் இருக்கிறான். 5.25 கோடி வாக்காளர்கள் எத்தனை 1000 பேர்கிட்ட கேட்டேன், 500 பேர்கிட்ட கேட்டேன், 500 பேர்கிட்ட கேட்டு அப்படி அது பெருகிக்கிறது இல்லை. 500 பேரில் இத்தனை இருக்குமானால் 1 கோடியில் இவ்வளவு, 2 கோடியில் இவ்வளவுன்னு இதை தான் சொல்கிறாங்க. இது எப்படி மெய்யாக இருக்குமா? 5 கோடி மக்களில் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு 1 கோடி கருத்தாக கூட பரவாயில்லை. 5 கோடி மக்களில் 1 கோடி பேர்கிட்ட ஒரு கருத்து எடுத்து இந்த 1 கோடி பேர் இப்படி சொல்கிறதுனால இது 5ஆக பெருகிக்கலான்னா ஒரு ரீசன் ஓரளவுக்கு சரியாக வரும். ஆனால் என்ன செய்யாது, 500 பேரில் இன்னும் 30 பேர் 300 பேர் 400 பேர்கிட்ட கேட்டோம்ங்கிறாங்க. ஃபோனில் கேட்டோம் பல விதமாக சொல்கிறாங்க. எல்லாம் போய் புழுக மூட்டை. அதில் உள்ள எந்த கருத்து கணிப்புமே சரியாக இருக்காது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா கருத்து கணிப்பு போடும்போது ஒரு துல்லியமாக நம்பர் போடுவாங்க. 120 160 வரைக்கும்ன்றாங்க. எது வந்தாலும் நான் சொன்ன சரின்றாங்க. 121 நான் தான் சொல்லிட்டேன்ல, 130 நமக்குள்ளே அடங்கிருச்சுல. 120 160 வரைக்கும் என்ன செய்வாங்க, ஒரு லார்ஜ் நம்பரை போட்டு விட்ருவாங்க. இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இது 60 90 வரை கிடைக்கும்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் கடைசியில் சரி எங்கள் கணிப்பு இப்படி துல்லியமாக இதை துல்லியம்னு 60ன்னு சொல்லு, 70ன்னு சொல்லு, 71ன்னு சொல்லு, இதுக்கு பேர் தான் துல்லியம். அப்போ துல்லியமாக சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் மறைவான விஷயங்கள். மறைவான விஷயங்களில் நம்மளை ஏமாத்தினாங்க. நம்ம நம்பக்கூடாது. உனக்கு எப்படி தெரியும்? எந்த சோர்ஸை வச்சு ஒருத்தன் இதுக்கு தான் ஓட்டு போட்டான்னு இது கணிக்க இயலும்? எந்த சோர்ஸை வச்சும் கணிக்க இயலாது. அந்த சீட்டில் நம்ம வர்றதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாமே தவிர அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு அந்த சொல்லிட்டு இதான் வரப்போகுது அதான் வரப்போகுது இதான் இப்படின்னு சொல்லி அவன் மனுக்கு அதில் 7 விதமான 3 விதமான கருத்தை கொண்டே போட்டு கருத்து கணிப்போன்னு 3 விதமாக சொல்கிறாங்க. இந்த 3 விதமாக சொன்னது 3மே பொய் தான். 3மே நெசமாக நடந்தால் கூட அவன் பொய் தான் சொல்கிறான். நெசமாக கூட அந்த 3ல் ஒன்று நடந்துடலாம். நடந்தாலும் அவன் கணிச்சு சொன்னது கிடையாது. குட்டாம்போக்கில் குருவி உட்கால பணம் விழுந்த கதை தான். ஒரு பனம்பழம் இருக்கல, பனம்பழம் பழுத்து கீழே ஒரு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் போய் குருவி மேலே உட்காந்துரும். அப்போ குருவி நினச்சிக்கிறோமா நம்ம உட்காந்து தள்ளி விட்டோம்னு சொல்லி, இது உட்காராடன்னு அது விழுந்திருக்காது. அது விழுகக்கூடிய கண்டிஷனில் இருக்கும் பொழுது அதுக்கு மேலே ஒரு குருவி உட்காந்துச்சுன்னு சொன்னால் அது பெரிய பனம்பழம்னா பெரிய மண்ட அளவுக்கு பெருசாக இருக்கும். பனம்பழம் கீழே விழுந்துடும். இது நினச்சிக்கிறோமா நம்ம சின்ன குருவியாக இருந்தாலும் பனம்பழத்தை தள்ளிட்டோம் அப்படி நினச்சிக்கிறோமா? அந்த மாதிரி தான் இது. தற்செயலாக சில விஷயங்கள் சரியாக வரலமே தவிர இதில் உள்ள ரிசல்ட் படி எவனாவது ஒருத்தன் கணிச்சிருக்கிறான்ல, அதன்படி நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் அவன் கணிச்செல்லாம் சொல்ல கிடையாது. தற்செயலாக விட்டது அவ்வளோதானே தவிர இவன் சொன்னதுனால வந்துன்னு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முந்தி ஒவ்வொரு தேர்தலையும் செஞ்சாங்களே, அதுவும் நடந்துச்சா? இதுக்கு முந்தின தேர்தலில் ஒவ்வொரு தேர்தல்களையும் 400 வரும் 300 வரும்னு சொன்னாங்களே, அதன்படி நடந்துச்சானா நடக்கலை. சும்மா ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்வாங்க. அதுபோக என்ன செய்வாங்கன்னு இவிஎம்மில் கள்ள வேலை பார்க்குறதா இருந்தால் இந்த காவிகளை அந்த வேலையை என்ன செய்வாங்க, அந்த வேலையை செய்வாங்க. அதாவது இவிஎம்மில் வேலை பார்க்க போகிறோம், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் மிஷினில் வேலை பார்த்துருவாங்க. மிஷினில் 100 ஓட்டு போட்டோம்னா 10 ஓட்டு மாறி விழுவுற மாதிரி ப்ரோக்ராம் எழுதிட்டான்னு வைங்க, அதில் ரிசல்ட்டு காட்டாது. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கருத்து கணிப்பை போட சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட நம்பிக்கை முன்னாடி உண்டாக்கி வச்சுருது. கருத்து கணிப்புக்கு ஏற்க வந்துருச்சு, அதனால் என்ன செட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலை. செட்டிங் பண்ணியிருந்தாலே ஆனால் அதுக்கு தகுந்த ரிசல்ட் வரப்போகுது. செட்டிங் பண்ணலைன்னு சொன்னால் என்ன யதார்த்தமான நிலைமை இது வரப்போகுது. அது எல்லாமே 4ஆம் தேதி தான் தெரியுமே தவிர இதை உட்காந்துக்கிட்டு நேரத்தை போக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கானு. எதை திறந்தாலும் வேறு செய்தி பார்க்க முடியல. என்ன திறந்தாலும் என்ன செய்கிறதா, அவர் ஜெயிப்பாரா இவர் ஜெயிப்பாரா அவர் எத்தனையில் ஜெயிப்பார், இது எப்படி உனக்கு தெரியுதுலாம்? இதை அறிந்து கொள்ள நினைக்கிறது மடமை இல்லை. ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஜோசியம் மார்க்கத்தில் கூடாது தானே. அப்போ ஜோசியம் மாதிரி தானே இது நான் செய்கிறாங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இவர் கண்டிப்பாக இவர் ஜெயிப்பார், இவர் தான் 2ஆம் இடம் இவர் 3ஆம் இடம், இது எப்படி உனக்கு தெரியும்? அம்புட்டு ஓட்டையும் உனக்கு துல்லியமாக தெரிஞ்சு படம் காட்டினாங்களா உனக்கு?
அப்போ எந்த ஒரு இப்போ சோர்ஸும் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நம்ம அம்பட்டு பேரையும் மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம நேரத்தை நிறைய செலவழிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், இந்த கருத்து கணிப்புகளை எடுத்து அப்படி பரப்புறது. எவனோ ஒருத்தன் போட்ட கருத்து கணிப்பு எடுத்து இவர் தான் முதல்வர், அவர் தான் முதல்வர்னு அவனுக்கு பிடிச்சதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ரிசல்ட்டு வரும்போது தான் நமக்கு தெரியுமே தவிர இது மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா பொய்யெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி மனநிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னு சொன்னால் இதை அவங்களோட ஜோசியத்தெல்லாம் கொண்டு விடும். எதை யதார்த்தமோ அதை நம்பணும். இது சாத்தியம் இருக்குதா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறான்னு சொன்னால் இது அவனுக்கு சொல்ல இயலுமா? இந்த இந்த துறைமுகம் தொகுதியில் இவர் தான் 1வது இடம், இவர் தான் 2வது இடம், இவர் தான் 3வது இடம் உங்களுக்கு சொல்ல இயலுமா? சொல்வதற்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா, வழி இருக்குதா? ஒரு வழியுமே கிடையாது. எல்லாம் ஊகம்தான். ஊகம் பூரா பாவம் தான். இன்னும் பாதவன் ஈசுமுன், நீங்கள் ஊகம் பண்ணாதீங்க, ஊகத்தில் சிலது பாவமாக கூட போயிடும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தினீங்க என்று சொன்னால் அதில் மண்டையில் ஏற்றிடுவாங்களா, இவன் தான் வரப்போகிறான், இவன் தான் வரப்போகிறான், இவன் தான் வரப்போகிறான்னு மண்டையில் ஏற்றிடுவாங்க. 10 நாளாக ரிசல்ட் மாறி வச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், பைத்தியம் முடிச்சிடும். என்னத்துக்கு இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வந்தால் வரும்போது தெரிஞ்சுட்டு போகிறோம். இந்த 10 நாளாக மண்டையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தனும் ஒரு ஆளை ஏற்றிக்கிறாங்க. இவர் தான் வருவார், இவர் தான் வருவார், அவர் தான் வருவார், அவர் தான் வருவார், இவர் வரமாட்டார்னு மண்டையில் எதுக்கு ஏற்றுற தேவையில்லாமல் அப்படியே 3 நாள் 10 நாள் மண்டையில் ஏறி போச்சுன்னு வைங்க. அதுக்கு மாற்றமாக வரும்பொழுது நம்ம மனசில் குழப்பம் ஏற்படும், ஒரு சங்கடம் வருத்தம் ஏற்படும். அது சில பலவீனமானவர்களாக இருந்தால் பைத்தியம் கூட பிடிச்சி போயிடுவாங்க. அதுக்கு கூட பலவீனமாக இருந்தால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எதுக்கு நமக்கு தேவை, தெரியுமா அறிஞ்சிக்கிற வேண்டிய எப்போ ரிசல்ட் வருதோ அறிஞ்சிக்கிட்டு போக வேண்டியதான். அதனால் ரிசல்ட் வர இந்த கருத்து கணிப்புங்கிற மாயையில் போட்டு உழுவே செய்யாதீங்க. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைன்னா தற்செயலாக வேணால் சில நடக்கலாமே தவிர அறிந்து கொள்வதற்கு சோர்ஸ் கிடையாது. அது எந்த மனிதனாலையும் எந்த ஒரு அளவுகோலை வச்சியும் இந்த தொகுதியில் இவன் தான் ஜெயிப்பான் என்று அறிவதற்கு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. லாஜிக்காக அறிவுபூர்வமாக எந்த ஒரு வழிமுறையுமே கிடையாது. எல்லாமே ஊகமாக விட்டு அடிக்கிறது தான். அவனுடைய ஊகத்தை நான் ஏன் ஏற்றுக்கிறேன்னு? அதனால் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம், எந்த முடிவை நீங்கள் விரும்புகிறீங்களோ விருப்பலாம். இப்படி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நினைக்கலாமே தவிர இதான் வரும், இவர் தான் வருவார், இவர் இத்தனை வருவார், அவர் அத்தனை வருவார், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வழங்குதா? அது சொல்லுவது நமக்கு மறைவான விஷயங்கள், அல்லாவுக்கு சொந்தமான விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு உரிமை கொண்டாட விஷயமாக போயிடும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொண்டு இருக்கிற அந்த 2-3 நாளைக்கே அந்த சாமி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே கவனமே செலுத்தாதீங்க, வேறு வேலைகளை பாருங்கள். 4ஆம் தேதிக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.